நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இதுவரை நான் காணும் கனா நீயா தொடர்கதைக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நான் காணும் கனா நீயா தொடர்கதை இறுதி அத்தியாயத்தை நோக்கிச் செல்கிறது. மறக்காம இறுதி அத்தியாயங்களை காண தவறாதீர்கள். அம்மா மக்களே, கண்டிப்பாக இந்த கதை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு முடிய போகுது. அது முடிவாக கூட இருக்கலாம், இல்லை அடுத்த கதையோட தொடக்கமாக கூட இருக்கலாம். மறக்காமல் இனி வர வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை தொடருமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் நாங்கள் கதையை தொடரவும் செய்வோம். மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். யாருமா இங்கே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க? டாக்டர், இவங்க தான் டாக்டர். பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. சரிம்மா, நான் பார்க்குறேன். நீங்கள் பயப்படாமல் போய் வெளியே நில்லுங்க. டாக்டர், அக்காக்கு என்னாச்சு? அக்கா நல்லா இருக்காங்கல்ல? அம்மாக்கு சரியாச்சு இல்லை சார், சரியாச்சுன்னு சொல்லுங்க சார். என்னப்பா என்னன்னு சொல்லுப்பா. ஐம் ஸோ சாரி சின்ன பொண்ணு மேடம். டாக்டர் என்னாச்சு சொல்லுங்கள் டாக்டர். அக்கா இப்போ நல்லா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சார் ப்ளீஸ் சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். சின்ன பொண்ணு மேடம், அது சார் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க சார். எங்களால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க. ஐயோ, வந்ததுலேருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் உங்கள் காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன், அம்மாவை எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார். எனக்கு யாரும் இல்லை சார், அம்மாவை தான் ப்ளீஸ் சார். சார் நர்ஸ் ஏதோ ஆப்ரேஷன் சொன்னாங்க, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியாகணும். டாக்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதாக நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நம்பிக்கையோடு இருங்கம்மா, நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ சார். அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க? ஏய் அதான் சொல்லிட்டாங்கல்ல, ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடுமா. அப்போவே சொல்லுவேன்க்கா அம்மா கிட்ட, ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதே போய் ஹாஸ்பிட்டலில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கன்னு. அதுதான்ப்பா கண்டுக்கலவே இல்லைக்கா. அவள் இருந்த சூழ்நிலையில் உங்களை படிக்க வைக்கிறது எப்படி உங்களை கரையேற்றுறதுன்னு நினச்சே உடம்பு போச்சிரி அவளுக்கு. அவள் எங்கே அவளை பற்றி யோசிச்சிருக்கா. இப்படி அத்தை கிழவி வா போய் அக்காவை பார்த்துட்டு வருவோம். ஏடி தேவி, அங்கே வந்து அழுது அக்காவை கஷ்டப்படுத்திடாதடி. சரிக்கா. அம்மா அம்மா அம்மா, உன்னை நான் இப்படிலாம் பார்க்கணுன்னு இருந்துச்சாம்மா, என்னால் முடியலம்மா. உனக்காக நான் எப்பயும் இருப்பேன் அப்படின்னு சொன்னியம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையாக இருமா. ஏடி தேவி பாவண்டி, அவளே ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆப்ரேஷன் பண்ணணும்ல, காது வழியாக கேட்டு மனசு ரொம்ப வலிக்க போகுதுடி. ஆமாட்டி தேவி, டிஸ்டர்ப் பண்ணாத அக்கா. வா அக்கா பாருங்கக்கா அம்மாவை. ஏடி ஒன்றும் ஆகாது, வா. அத்தை கிழவி அவளை கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரிமட்டி. ஏடி தேவி வா, போய் வெளியே உட்காருவோம். நீ இருந்தால் இங்கே அழுதுகிட்டு இருப்ப, அப்புறம் அலமையிலுக்கும் கஷ்டம்தான். வா, இங்கே இருக்கேன் பாட்டி. ஏடி சொல்கிறது கேளுடி, வா. அக்கா அக்கா கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பே அக்கா. சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கா, உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழையபடி வந்து எங்கள் கிட்டலாம் பேசி எங்களுக்கு ஆறுதலாக தைரியத்தையும் எப்பயும் கொடுப்பல, அதுமாரி நீ சீக்கிரம் பண்ணுங்கக்கா. கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ வந்துடுவ திரும்பி இழந்து, பயப்படாமல் இருக்கா. ஏட்டி அகிலாண்டோ அகிலாண்டோ, ஓ என்னையா என்ன அகிலாண்டோன்னு என் பேர் அகிலாண்டோ தான். என்னப்பா அதுக்கு? அகிலாண்டோ விஷயத்தை கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொன்னா தானே தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு அகிலாண்டோ. ஓ விஷயத்தை என்னன்னு சொல்லு. சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா கிளம்பு அகிலாண்டோ. அது நம்ம அலமில் அக்காவுக்கு நெஞ்சு வலி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா ஹாஸ்பிட்டலில். ஐயோ என்னையா சொல்கிறேன்? அகிலாண்டோ அகிலாண்டோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி வா. பாவம் இந்த புள்ளியோட வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அதான் அகிலாண்டோ நீ வா. சரியா. இது எதுக்கு இங்கே வரா? இது வரைக்கும் பண்ணது படுத்தாதா? அம்மா வாப்பா, உன் அக்காவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. ஆமாம்மா இப்போதான் கேள்விப்பட்டேன். அக்கா எப்படி இருக்காங்க? ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுமாயா? நல்லா ஆப்ரேஷன் பண்ண வரைக்கும்
வச்சிருக்காங்க இந்த ரூமில் தான். ஆப்ரேஷன் இன்னைக்கு ராத்திரி பண்ணுறதா சொல்கிறாங்க. அக்கா என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு? ஏன் அலமையில் நல்லா தானே இருந்தாங்க? எங்கம்மா விட்டீங்க நல்லா இருக்க? 4 பக்கமும் அவளை போட்டு அடித்து சொந்தக்காரங்க எல்லாம் அவளை குடும்பத்தானே படுத்துனீங்க. அதுக்கு தான் வந்து மனசு தங்காமல் படுத்து கிடக்குறேன். அத்தை பழசெல்லாம் விட்டுருங்க, இப்போ எப்படி இருக்கா? ரூமில் தாம்மா இருக்கா. ஆப்ரேஷன் முடிச்சதா எதுவும் சொல்ல முடியாது சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கலாமா? பாருங்க. சரிம்மா, நாங்கள் போய் தங்கச்சி பார்த்துட்டு வரோம். சரியா நில்லுங்க முதல்ல. யாரும் உள்ள போக கூடாது. அம்மாவை பார்க்கவே கூடாது. ஏன் தேவி இப்படி பண்ணுற? ஏம்மா உங்களுக்கு தான் சொல்கிறேன். அம்மாவை நல்லா இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க. இப்போ வந்து நல்லவங்க மாரி பார்க்குறீங்க. ஏம்மா எல்லாருக்கும் ஒரு நாள் திருந்துற சந்தர்ப்பம் வரும்ல, அந்த மாதிரி தாம்மா. இப்போ தான் சொந்தம்னா என்ன எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நிலமையில் என்றைக்குமே நான் வேற ஆளை பார்த்தது இல்லைம்மா. சொந்தத்துக்குள்ளே சண்டை இருக்கும் தானே செய்யும். சொந்தம்மா சொந்தம். ஏட்டி அந்த பிள்ளை என்னடி பார்க்க வந்திருக்கவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. போய் அதை கூப்பிட்டு வாடி. அவ அதங்கத்த பேசுறா, விட அத்த கிளவி. ஏட்டி 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்றுடி. அப்புறம் நாளைக்கு நம்மளை தான் பார்க்க விடல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவாங்க. அவள் சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா. பார்க்க விடு. சரி தேவி விடுடி. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? விடு, பார்த்துட்டு போட்டோம், என்ன ஆகிட போகுது. என்னம்மா போங்க. ஐயோ அக்கா, உன்னை இப்படி இல்லாமல் அக்கா நான் பார்க்கணும். 1000 தான் நான் உனக்கு சித்தப்பா வீட்டு பையனாக இருந்தாலும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தீ அக்கா. என் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நான் உனக்கு எதுவுமே பண்ணாமல் துரோகம் செஞ்சுட்டேனேக்கா. இப்படி நீ கஷ்டப்படுற சமயத்துலையும் வாக்கா நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லலையேக்கா. சண்டாடி மாவ பேச்சை கேட்டுட்டு வீட்டை விட்டு உன்னைய துரத்தி உன்னைய கூப்பிடக்கூட இல்லையேக்கா. அவள் செஞ்சதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போ தான்க்கா தெரியுது. அக்கா உன் தம்பி வந்திருக்கேன், முடிச்சு பாருக்கா. ஏங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ ஏங்க இப்படி பண்ணுறீங்க? மனசே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் ஒன்னால தான் ஆகலாண்டா. நம்ம பண்ணு. அலமேலு ஏம்மா இப்படி ஆயிடுச்சு உனக்கு? எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், உனக்கு ஏன் கடவுள் இப்படி கொடுக்குறாரு? நீ இல்லாமல் ஒரு 2 பெண் குழந்தைங்க என்ன பண்ணும் நினச்சி பாருமா. கடவுள் ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தெரியலையம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ எனக்கு செஞ்ச கொடுமை தாண்டி. இங்கே இருக்கும் போது கூட எல்லாரும் என்னமோ நீ நல்ல மாரி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பாவமாச்சு பார்க்க வரலான்னு பார்த்தா எல்லாம் ஏன் மேலே குறை சொல்கிறானுங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா உனக்கு ஏன்டி நான் தொந்தரவு கொடுக்க போகிறேன்? எனக்கு இடைஞ்சலா இருந்தது நீ மட்டும்தானே. நான் இத்தனை நாள் கண்ட வாசாப்பு தாண்டி உனக்கு வந்து படுக்க வச்சிருக்கு. கஷ்டப்பட்டு பாடு, எனக்கு என்ன. சரி பாவமாச்சேன்னு சொல்லி பார்க்க வந்தா ஊரே என் மேலே குறைய சொல்லி என்னைய திட்டுறாளுங்க. என் மேலே இருக்க பாவம் என்னைக்கும் போகாது போலையே. அதுக்கு எப்படி போனால் எனக்கு என்ன? ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சிரி, நீ இருந்தன்னா எனக்கு எப்பவும் கெட்ட பேர் தான். நீ இருந்தாலும் கெட்ட பேர் தான், இல்லைனாலும் கெட்ட பேர் தான். நீ பொழைச்சி வந்துட்டனா இன்னும் எனக்கு பிரச்சனை தான் வர. அதனால் சீக்கிரமா போ. புருஷங்காரன் எங்கே போனான்னு தெரியல, அவனும் மண்டையை போட்டானா என்னன்னு தெரியலை. அதனால் உன் புருஷங்காரன் கூடயே போ, சந்தோஷமாக போயிட்டு வா. என்ன பண்ணுறேன் பாரு, சந்தோஷமாக போயிட்டு வா. ஏன் உயிரோடையே பார்க்க வந்த கடைசியெல்லாம் நானாவே இருக்கட்டும். அகிலாண்டா, உனக்கு நான் என்னடி பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி பண்ணுறேன்? பரவாயில்ல, நான் உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறத விட இப்படியே போனா நானும் சந்தோஷமா போயிடுறேன். யாருக்கும் எந்த கஷ்டமெல்லாம் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கு. கடவுளே, என் பொண்ணுகளை நீ தான் பார்த்துக்கணும். கூடிய சீக்கிரமா அந்த அன்னக்கிளி வந்து என் பொண்ணுங்களை பார்த்துக்கணும்னு இதான் என் கடைசி ஆசை. அதை நிறைவேற்றுது கடவுளே. நாங்கள் பார்த்துட்டோம், கிளம்புறோம். நான் சாயந்தரம் வர அப்ரிஷியேட் பண்ணுறப்ப இங்கே இருந்தா எல்லாரும் அப்புறம் அப்போ இருக்கும் போது பார்க்கலன்னு எங்களை தான் திட்டுவாங்கம்மா. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போவே செஞ்ச தப்பெல்லாம் இப்போ தான் நாங்கள் 2 பேரும் உணர்ந்துருக்கோம். அண்ணு ஒன்றும் கவலைப்படாத, அலமையில் கண் முளைச்சிப்பா, நல்லா ஆக்கிடுவா. நான் வரேன். எவ்வளோ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லடா, உங்களுக்கு நான் பண்ண தப்பு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். வரேன், சின்ன பொண்ணு வரேன். சரிதா. இனி நேராக காரியத்துக்கு தான் வருவேன். ஏடி சின்ன பிள்ளை, அக்காக்கு என்னடி ஆச்சு இப்போ தாண்டி தெரியும். ஏடி என்னடி ஆச்சு? அக்கா சீரியஸாக இருக்குக்கா. ஏடி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அக்காவை பார்க்கலாமா? வாடி அக்கா. அக்கா அங்கே ஏந்திரிக்கா, ஒரு ஆய் வந்திருக்குங்கக்கா. அக்கா அங்கே பாருங்க, அந்த மூக்கில் வச்சிருக்கிறது தள்ளி இருக்கு. அப்போ மூச்சு பேச்சிடாமல் இருக்க
என்னாச்சு இவ்வளோ நேரம் இருந்துச்சு டாக்டரை நான் போய் முதல்ல கூப்பிடுறேன். ஐயோ அம்மா ஏன் தெரியுமா? அம்மா அம்மா ஏன் தெரியுமா? ஜோனி வந்து அழுவாமா? ஏமா இப்படி பண்ற? ஏன் தெரியுமா? அம்மா டாக்டர் என்னாச்சு தெரியல டாக்டர். அதில் மூக்கில் வச்சுருந்தீங்கல்ல அது இறங்கி இருக்கு டாக்டர். என்னம்மா சொல்றீங்க? இதுக்கு தான் உங்களை பார்க்க விடுறதே இல்லை. என்னமோ போய் என்னமோ பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நாங்கள் சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது எதுவுமே புரியாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியலையே. உள்ளே போய் நான் பார்க்குறேன். டாக்டர் நாங்கள் ஒன்றும் பண்ணல டாக்டர். என்னமோ போங்கம்மா. என்னக்கா சொன்னாங்க? இதனால தான் யாரையும் பிள்ளை விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒன்றா இருக்கா தெரியுது. நீ கவலைப்படாத. ஐயோ ரொம்ப பயமா இருக்கேக்கா. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இடையில நானும் தான் போய் பார்த்தேன். இதை நான் கவனிக்கவே இல்லையே. ஏடி அவன் மயக்கத்தில் இருக்கால, அந்த பக்கம் இந்த பக்கம் எந்திரிக்கும் போது நடந்திருக்குண்டி. நம்ம மேலே என்ன தப்பு இருக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் நம்ம உடனே பார்த்துட்டோம்ல. அதெல்லாம் ஒன்றாகாது. அந்த டாக்டர் தம்பியை காப்பாற்றிடும். நம்ம அலமையில நம்பிக்கையோட இருங்கடி. இந்த நம்பிக்கையோட தான் இருக்கும். அத்தா ஏன் நல்லா உங்களுக்கு கடவுள் இவ்வளோ சோதனை கொடுக்குறாருன்னு தெரியல. என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. தெரியல அக்காவுக்கு. அக்கா டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் என்னாச்சு? சரியாயிடுச்சுல? ஐ எம் சாரி, சி இஸ் நோ மோர். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அவங்க இறந்துட்டாங்கம்மா. ஐ எம் சாரி. ஐயோ அம்மா. எல்லோருக்கும் வணக்கம் ஒருவேளை. இந்த நான் காணும் கனா நீயா தொடர்கதை இறுதி அத்தியாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மறக்காம மிஸ் பண்ணாம கிளைமேக்ஸை பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மேலும் இந்த நான் காணும் கனா நீயாவை இன்னும் கொண்டு போகணுன்னு எங்களுக்கு ஆசை தான். பட் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா கிடைக்காதனால நாங்கள் அடுத்து ஒரு கதையை நோக்கி போகலான் இருக்கோம். இதில் தான் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு நினைக்கிறோம். அடுத்த ஸ்டோரி கண்டிப்பாக பெட்டராக நல்லாவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்சிஸ்டன்சியோடு பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்மா. இதோட மட்டும் விட்டுறாதீங்க. நாங்கள் அடுத்து புதுசாக சீசன்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மேலும் மறக்காமல் நான் காணும் கனானியாவோட இறுதி அத்தியாயங்களை காண தவறாதீர்கள். உங்களுக்கு இந்த கதைகளே தொடர வேண்டும் என்றால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.